நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா? ராகமா சுகராகமா கானமா தேவகானமா. பேரன்புடைய ஸ்ரீ மீடியா பார்வையாளர்களுக்கு கனிவான வணக்கம். திரைப்படத்துறை என்பது ஆய கலைகள் 64 மட்டுமல்ல, அது அந்த காலத்தில் சொன்னது. இந்த காலத்தில் ஆய கலைகள் 500 1000 இருக்கின்றன. அவ்வளவும் சங்கமிக்கின்ற இடம் கலையுலகம். அதனால்தான் அந்த துறைக்கு, அந்த ஊடகத்திற்கு நாட்டிலே செல்வாக்கு இருக்கிறது. அரசியலில், ஆட்சி அதிகாரத்தில், பெரிய பணக்காரர்களிடத்தில், நாட்டு எல்லைகளை தாண்டி என்று உலகம் முழுவதும் கலைத்துறைக்கு செல்வாக்கு இருப்பதற்கு அதுதான் காரணம். பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்பர் 1 இருப்பவர்களை மட்டுமே பார்க்கிறார்கள், கதாநாயகனை மட்டுமே பார்க்கிறார்கள். அப்படி இல்லை. 2வது இடத்தில் இருப்பவர்கள், 3வது இடத்தில் இருப்பவர்கள், குணச்சித்திர நடிகர்கள் எல்லோருமே உயர்ந்தவர்கள்தான், எல்லோருமே சமமானவர்கள்தான். திறமையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எதுவும் உயர்ந்ததில்லை, எதுவும் தாழ்ந்ததில்லை. எல்லாவற்றிற்குமே சிறப்புகள் உண்டு. எல்லாவற்றையும் விட தன்னுடைய நடிப்பால் முத்திரை பதிக்க முடியும் என்று நிரூபித்தவர் நவரச திலகம் பாலையா அவர்கள். நம்முடைய ஊர் பெரிய மனிதர்களை பார்ப்பதைப் போல அவருடைய தோற்றம் இருக்கும். பார்த்தாலே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பாவம் அவருடைய முகத்தில் இருக்கும். உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோமே, அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பாலையா அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். தன்னுடைய நடிப்பால் மட்டுமே, உடல் மொழியால் மட்டுமே முத்திரை பதிக்க முடியும் என்று நிரூபித்தவர் பாலையா அவர்கள். எல்லோரையும் நாட்டில் அறிஞர்கள், மேதை என்று சொல்லுவதில்லை. அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களை அரசியல் மேதை என்று சொல்லுவதில்லை. ஒரு சண்டை பயிற்சியாளரை அவர் மேதை என்று, சண்டை பயிற்சி மேதை என்று சொல்லுவதில்லை. நடனமாடக்கூடியவர்களை ஆஹா இவர் நடன மேதை என்று சொல்லுவதில்லை. பாட்டு எழுதுகிறவர்களை இவர் பாட்டு எழுதுகிற மேதை என்று சொல்லுவதில்லை. ஆனால் இசையமைப்பாளர்களை இசை மேதை என்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கவலைகளை மறக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் ஆற்றல் இருக்கிறது. நம்முடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் ஆற்றல் இருக்கிறது. இதை மருத்துவர்களே சொல்லுகிறார்கள். அதே போல தொழிற்சங்க மேதை, தொழிற்சங்க தலைவர்களை, தொழிலாளர்களுக்காக பாடுபடக்கூடிய, ஊழியர்களுக்காக பாடுபடக்கூடிய, அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடக்கூடியவர்களை தொழிற்சங்க மேதை என்று சொல்லுகிறோம். அதை போல நகைச்சுவை மேதை என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் எல்லோரும் நகைச்சுவை செய்ய முடியாது. நகைச்சுவை என்பது எல்லோருக்கும் வராது. அது ஒரு அற்புதமான கலை, அது ஒரு ஆற்றல். அது இன்னும் சொல்லப்போனால் இயற்கை வழங்கிய பெரும் கொடை. அதனால்தான் நகைச்சுவை மேதை என்கிறோம்.
நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களை இந்த சமுதாயம் கொண்டாடுகிறது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது பழமொழி. ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இசை மேதைகளுக்கும் நகைச்சுவை மேதைகளுக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கவுண்டமணியை தயாரிப்பாளர் புக் செய்யும் பொழுது ரஜினி சொன்னாராம், கவுண்டமணி நம்பர் 1 இருந்தபோது முதலில் கவுண்டமணியிடம் கால்ஷீட் வாங்குங்க, என்னை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தான் மெயின் அப்படிம்பாராம். அதே போல் வடிவேலு நம்பர் 1 இருந்தபோது ரஜினி சொன்னாராம், முதலில் வடிவேலிடம் டேட்டு வாங்குங்க, என்னை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாராம். நடிப்பு என்பது வெறும் பேச்சு மட்டுமல்ல, நடிப்பு என்பது வெறும் நடன பயிற்சி மட்டுமல்ல, மேடையில் நின்று கொண்டு மேடை பேச்சாளரை போல பேசுவது அல்ல நடிப்பு என்பது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, திருவிளையாடல் படத்தில் பாகவதர் வருவார். அதில் பாகவதராக வருவார், பாடுவார் பாலையா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, என் கலைக்கிந்த திருநாடு ஈடாகுமா, அழியாத கலை என்று என்னை பாடுவார், என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார் அப்படின்னு ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு பாடுவார். அப்படி பாடும் பொழுது அப்படி 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 தூக்கி காட்டுவார், முகத்தை புருவத்தை அப்படி தூக்கி காட்டுவார். நாதமா கீதமா அப்படிம்பார். அதுவே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கவரும். பல்லக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வருவார் பாருங்கள், அப்படியே தோரணையாக அப்படி 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 உட்காந்துக்கிட்டு வருவார், காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு. அப்படியே அவர் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அலட்சியமாக இருக்கும். அந்த பாகவதர்கள் வித்வான்கள் கலையில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறவங்க எப்படி கர்வத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறத அதில் காட்டுவார். அப்புறம் பாண்டிய நாட்டு மன்னனுக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். மன்னன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அரியாசனத்துக்கு நிகராக அவருக்கு அதை விட ஒரு படி அதிகமாக அவருடைய நாற்காலி போட்டு உட்கார வச்சுருப்பான். சர்வ அலட்சியமாக பேசுவார் மன்னன்கிட்ட. பாண்டிய நாட்டு மன்னன்கிட்ட பாகவதர் சர்வ அலட்சியமாக பேசுவார். என்னையா உன் நாடு, என்னையா நீலாம் ஒரு மந்திரி ராஜா, என்னுடைய பாட்டுக்கு என்னுடைய கலைக்கு என் கலைக்கு இந்த திருநாடு ஈடாகுமா அப்படின்னு பாடுவார். அவருடைய பேச்சு நடிப்பும் அதே போல் இருக்கும். பாண்டிய நாட்டு மன்னனை அப்படியே அலட்சியமாக பேசுவார், அந்த மாதிரி காட்டியிருப்பான். அந்த மாதிரி ஒரு நடிப்பாற்றல். அந்த மாதிரி வீட்டில் தங்கியிருப்பார். திண்ணையில் கொசுக்கடி தாங்க முடியாமல் சிவாஜி பாட்டு பாடுவார். அப்படிம்பாரு. பாட்டும் நானே. இவன் ஆரம்பத்தில் இப்படிங்கன்னு கத்துறப்ப உள்ளார பாலையா பேச மாட்டார். ஆனால் அவருடைய முக பாவத்தை பார்த்தீங்கன்னா, யாரா அவன் சி தூக்கத்தை கெடுக்கிறான் அப்படின்னு வசனம் வராது. அவருடைய முக பாவமே அப்படி சொல்லும். எவன்டா ராத்திரில எவனா ராப்பிச்சக்காரம் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த முகபாவத்தை காட்டுவார். தூக்கத்தை கெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறப்ப கேவலமாக பார்ப்பார். பாட ஆரம்பித்த உடனே இல்லைடா இவனுடைய குரலில் இவ்வளவு ராகம் இருக்குது, இவ்வளவு பாகம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறப்ப அப்போ ஒரு மாதிரி முகத்தை காட்டுவார். பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைப்பேனே. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க கவியரசர். உன்னுடைய கர்வத்தை நான் அடக்கிறேன்,
பாடக்கூடிய ஒன்றை நான் பாட வைக்கிறவனும் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி உனக்கு இவ்வளவு அகந்தை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவார். பாடும் உன்னை நான் பாட வைப்பேனே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அப்படின்னு சொல்லி வரும் வரி. அந்த மாதிரி காதலிக்க நேரம் இல்லை, ஊட்டி வரை உறவுலாம் உங்களுக்கு தெரியும், பல பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது திருவிளையாடல் படத்தில் அந்த சீன். அதே போல் தில்லானா மோகனம்பாலில் அசல் மோளக்காரர் எப்படி இருப்பாரோ, நம்ம ஊரில் பார்க்குறோமே அந்த அசல் 1ஆம் நம்பர் தவில் வித்வான் எப்படி இருக்காரோ அதே போலவே இருப்பார். கதாநாயகனுக்கு நிகரான நடிப்பு, முகபாவம், இதை நிரூபித்தவர் பல பேர். எம்.ஆர். ராதா, அசோகன், பல பேர் அதை நிரூபித்தவர்கள். அந்த வரிசையில் பாலையா மறக்க முடியாத மாமனிதர். பாலும் பழமும் படத்தில், கவலை இல்லாத மனிதன் படத்தில் எம்.ஆர். ராதா கூட அவர் சேர்ந்து நடிக்கிற நடிப்பு இருக்க அற்புதமாக இருக்கும். ஏய் சி பயமுடுற, உன் பிராடு வேலை எனக்கு தெரியாது, சுத்த கயாலி பைய காலி பையடா நீ, பிராடு பையல, சி பயமுடு அப்படிம்பார் எம்.ஆர். ராதாவை. அதெல்லாம் ஒரு தனி நடிப்பு. சமுதாயத்தில் நூற்றுக்கணக்கான குணச்சித்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் நடிப்பில் கொண்டு வந்து காட்டணும். நடிப்பு என்பது உடற்பயிற்சியோ நடனப் பயிற்சி சண்டை பயிற்சி மட்டுமல்ல, நடிப்பில் முகபாவம் முக்கியம், நடிப்பில் உயிர் முக்கியம். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நடிப்பை தவிர வேறு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. பாலையா கூட கவிஞர் கண்ணதாசன் நடித்த படம் மறக்க முடியாத படம், அற்புதமான படம், கருப்பு பணம். இந்த சமுதாயத்தின் அவலங்களை, ஜனநாயக நாட்டினுடைய அவலங்களை சாடி இருக்கக்கூடிய படம். எந்த தலைமுறையிலையுமே அதை பார்க்கலாம். அதில் பாலையா கூட கவியரசு கண்ணதாசன் சேர்ந்து நடிச்சிருப்பார். கண்ணதாசன் தான் வில்லன். வெளி உலகத்தில் அவர் பகலில் வள்ளலாக இருப்பார், தொழிலதிபராக இருப்பார், வள்ளலாக இருப்பார். இரவு நேரத்தில் கொள்ளையடிக்கிறது, கடத்தல் பண்ணுறது, இதுதான் அவருடைய வேலை. ஊரில் பெரிய மனுஷன்னு பேர், ஆனால் செய்கிறது பூரா அண்டர் கிரவுண்டில் கடத்தல் வேலை, கொள்ளையடிக்கிறது தான் வேலை கண்ணதாசனுக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. பகலில் நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க, வள்ளல், தொழிலதிபர், அரசியல்வாதி அப்படின்னு. இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கல்யாண சுந்தரம் இருந்தார், கனகாவுக்கு அப்பாவாக வருவார். அவரை அறிமுகப்படுத்தினவர் கண்ணதாசன், ஆட்சி மனோரமாவை அறிமுகப்படுத்தினது கவியரசர். இப்படி கவியரசர் தன்னுடைய பத்திரிகைகள் மூலமாகவும் திரைப்படத்தின் மூலமாகவும் எத்தனையோ எழுத்தாளர்களை, நடிகர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார். இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அப்படின்னு. அதில் சொல்லுவார் பாலையா, ஐயா, நிறைய பேர் அவரை பார்த்து உதவி கேட்குறதுக்கு வருவாங்க கண்ணதாசன்கிட்ட. அப்படி இவரும் வருவார், பாலையாவும் வருவார். ஐயா, அந்த ஏஜென்சி அந்த லைசன்ஸை எனக்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தேவலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட 10 ஏஜென்சி இருக்குது, 10 லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் கொடுத்தீங்கன்னா இந்த தொழிலையும் நம்ம ஏன் விட்டு வைப்பானே, அதையும் செஞ்சிடலாம் அப்படிம்பார். அப்படிம்பார். அதாவது கூழை கும்பிடு போடுவாங்க, தான் காரியம் ஆகணுங்கிறதுக்காக கூழை கும்பிடு போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அழகாக நடித்து காட்டுவார் பாலையா. அப்போ கண்ணதாசன் சொல்லுவார், குத்தி காட்டுவார், எல்லா ஏஜென்சியும் நீங்களே எடுத்துக்கங்கன்னா, எல்லா லைசன்ஸையும் நம்மளே எடுத்துக்கணும், ஊரில் எவனும் தொழில் பண்ணக்கூடாது, எல்லா தொழிலையும் நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுவார் கண்ணதாசன். அதெல்லாம் பணக்காரர்களை, தொழிலதிபர்களை ரொம்ப நாகரிகமாக, எவ்வளவு நாகரிகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பாருங்கள். அப்படியே நடுங்குவார். ஒரு தொழிலதிபர் வீட்லேயும் கொல்ல போகும், கடத்தல் கொள்ளை அடிப்பாங்க. அப்படி வரும்பொழுது கண்ணதாசனுடைய 4 நண்பர்கள் வீட்லேயும் கொள்ளை அடிக்கிறது, அடுத்தது நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிறான், அடுத்தது நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிறான்னு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ நடுங்குவார் பாருங்க பாலையா. பாலையாவனுடைய நடிப்பு பயங்கரமாக இருக்கும். ஐயோ, நம்ம வீட்டுக்கு தான் அடுத்தது வரப்போகிறான், நான் பாதாளத்தில் பதுக்கி வச்சுருக்கிற பணம்லாம் போகுது, தங்கம் வெள்ளி எல்லாம் வச்சுருக்கிறேன், பாலமாக வெட்டி எடுக்கலாம், பாலமாக எல்லாத்தையும் வெட்டி எடுக்கலாம், அப்பளவும் கொள்ளையடிச்சிட்டு போகிறான், ஐயோ அப்படிம்பார். அப்புறம் அந்த 4 கடைசியாக இருக்கிற 4 பணக்காரனும்
எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துடுங்க, சுற்றிலும் காவல் போட்டு நம்ம வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் 4 பேரும் என் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம கதவை சாத்திக்கிட்டு வெளியில் காவல் போட்டுட்டு நம்ம எல்லாம் இங்கேயே உள்ளார சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பாதுகாப்பாக இருப்போம் அப்படிம்பாரு. இன்னொரு பணக்காரன் சொல்லுவான், யோ என் வீட்டுக்கு வாங்கய்யா, உன் வீட்டுக்கு தான் நான் வரணுமா அப்படிம்பான். அந்த மாதிரி தூக்கத்தில் பெணாத்துவார். ஐயோ நான் பாதாள அறையில் பதுக்கி வச்சுருக்கேனே, பாலம் பாலமா பாலம் பாலமா, என் தங்கம் வைரம் எல்லாமே பாலம் பாலமாக வெட்டி எடுக்கலாமே, ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு கதறுவார். அந்த நடிப்பு, அந்த நவரச நடிப்பு வேறு யாருக்குமே வராது. அந்த பாக்கியம், கண்ணதாசனோடு நடித்த பாக்கியம் அவருக்கு மட்டும்தான் கிடைத்தது.